முத்து கேக்குறாரு ஜீவா கிட்ட, லண்டன்லாம் எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கு முத்து. கொஞ்சம் குளிர் தான் அதிகம். -டிகிரி முடியும் போகும். என்ன மேடம், நம்ம வீட்ல ஏசி 22 23ல வச்சாலே ரொம்ப குளிரும். அந்த மைனஸ்ல எல்லாம் போச்சுன்னா எப்படி மேடம் அந்த ஊர்ல வாழ்றீங்க? ஃபர்ஸ்ட் ட்ரிப் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிரும். மேடம், நான் கூட இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது கையில எப்ப பாரு கிளாஸே வச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி குளிர் அடிச்சுச்சுன்னா எந்நேரமும் பாட்டிலோட தான் இருக்கணும் போல. மேடம், இந்த ட்ரிப்பு எத்தனை நாள் நம்ம ஊர்ல இருப்பீங்க? முத்து, 1 வாரம் இல்ல 2 வாரம் இருப்பேன். இங்க புது பிளாட் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிடுவேன். மேடம், வீட்டை வாங்கி இங்க போட்டுட்டு அங்க எதுக்கு மேடம் போறீங்க? எனக்கு இங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு தோணுச்சு. அதனால நான் போனதுக்கு அப்புறம் ரெண்டுக்கு இல்ல லீஸ்டுக்கு விட்டுட்டு போயிருவேன் ஊருக்கு. இதுவும் இன்கமா இருக்கும்ல. மேடம், முன்னாடினா சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்ப கடனுக்கு வீடை வாங்கிட்டு விட்டுட்டு உங்களை மாதிரி போயிடுறாங்க. மேடம், என் அண்ணன் ஒருத்தன் இருக்கான் உங்களை மாதிரிதான். ஒரு பங்களா வீட்டை வாங்கிட்டு வாடகைக்கு விட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க அண்ணன் பண்ணது கரெக்டு தான். இப்ப எல்லாம் லைஃப ரன் பண்ணணும்னா ஒரே இன்கம் இருந்தா பத்தவே பத்தாது. மேடம், அதுக்காண்டி ரன்னு ரன் பண்றதுக்காண்டி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தா என்ன மேடம் அர்த்தம்? நிறுத்தி நிதானமா கூட வாழலாம். அதுல ஒன்னும் தப்பு கிடையாது. வாழ்க்கை ஓடவே ஓடாது இல்ல. அதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க. இன்னும் நீங்க மாறவே இல்லை. நம்ம அப்படிதான் மேடம், என்னைக்குமே மாற மாட்டோம். காரை ஓட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஜீவா கிட்ட. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகல, இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் என்னோட தொழில ஃபோக்கஸ் பண்றேன். அதனாலதான் இந்த ஏஜ்லயே என்னால வீடெல்லாம் வாங்க முடியுது. லாஸ்ட் ட்ரிப்பே ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தான் வந்தேன். இப்பவே முடிஞ்சிருந்தா இப்ப வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மேடம், போன ட்ரிப்பு என்னாச்சு? அது ஒரு சின்ன ப்ராப்ளம். என்கிட்ட இருந்த பணம் வேற மாதிரி செலவாயிருச்சு. எவ்வளவு மேடம்? ஒரு 30 lakhs போயிருச்சு முத்து. என்ன மேடம் சொல்றீங்க? 30 லட்சமா? ஆமா முத்து, கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி 2 ஃப்ராடுக என்கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. லாஸ்ட் டைம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விட்னஸுக்கு சைன் பண்ணீங்கல்ல முத்து? ஆமா மேடம், ஏதோ பணம் பைசான்னு சொன்னீங்களே, அந்த பணம் தான். பணம் மேடம், உங்களை ஏமாத்திட்டாங்களா? யாருன்னு சொல்லுங்க மேடம், நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, புடிச்சிடலாம். நோ, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அத பத்தி யோசிக்க கூட நான் ரெடியா இல்ல. இப்ப என் பிளாட்டுக்கு போறேன். வெளியே நீங்க வெயிட் பண்ணுங்க. 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு போகணும். சரி மேடம். ஜெயாவும் அண்ணாமலையும் வாக்கிங் போறாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. இன்னைக்கு டயர்ட் ஆகுது. இளநீ கடைக்காரர் கிட்ட இளநீ வாங்குறாங்க. இளநீ கடைக்காரர் கேக்குறாரு, நான் உங்களை பார்த்ததே இல்லை சார், நீங்க எந்த ஏரியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, இளநீ வாங்கிட்டு இந்த வீடு தான் என் மகன் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க காமிச்சு. அந்த இளநீ கடைக்காரரு போன் பண்றாரு. ஜீவாவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இறக்கி விடுறாங்க. ஜீவா சொல்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு போறாங்க ஜீவா. கொஞ்ச நேரம் கழிச்சு மனோஜும் ரோகிணியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு உள்ள சொல்லுவாங்க. ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் பணம் எப்படி ரெடி பண்றது? மனோஜ் சொல்றாரு, ரோகிணி கவலைப்படாத, நமக்கு தான் 6 மாசம் டைம் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறாங்க. போற வழியில மனோஜ் முத்துவை பாத்துடுறாங்க. மனோஜ் திரும்பிக்கிறாரு. முத்து கேக்குறாங்க, எதுக்குடா வந்தீங்க? முத்து, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு விசாரிக்க வந்தோம்டா கிட்ட சொல்லிட்டு மனோஜ் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. விசாரிக்கிறாரு மனோஜ். எல்லா விவரத்தையும் மனோஜ் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஜீவா யதார்த்தமா மனோஜ பாத்துடுறாங்க. கடுப்பான ஜீவா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. கிட்ட ஜீவா சொல்றாங்க, நாளைக்கு வந்து டாக்குமெண்ட் வாங்கிக்க சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு மேடம் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் லைஃப்ல யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்கள பார்த்து தொலைச்சிட்டேன். சரி மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்களே, போலாமா மேடம்? முத்து, எனக்கு மூட அவுட்டா இருக்கு, பிளாட்டுக்கே போயிருங்க. முத்து வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. மேடம், இன்னமும் நீங்க டென்ஷனா இருக்கீங்களான்னு வண்டியை நிப்பாட்டிட்டு கேக்குறாரு. என்னன்னு ஜீவா கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, உங்க பிளாட் வந்துருச்சு மேடம்.
மேடம் ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க மேடம், பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து. ஜீவா ஃப்ளாட்டுக்கு போறாங்க. பின்னாடியே முத்துவும் ஃப்ளாட்டுக்கு வர்றாங்க. ஜீவா கூலிங் கிளாஸை கொடுக்குறாங்க முத்துவுக்கு. முத்துவும் அந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கிறாரு சந்தோஷமா. முத்துவோட போன்ல இருந்து ஜீவாவை போட்டோ எடுக்க சொல்றாங்க முத்து. ஜீவாவும் சிரிச்சுக்கிட்டே முத்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கத போட்டோ எடுக்கிறாங்க. முத்து சொல்றாரு, அப்புறம் மேடம், எனக்கு யாராவது பொருள் கொடுத்தா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா. நீங்க கொடுக்குற மாதிரியும் நான் வாங்குற மாதிரியும் ஒரே ஒரு போட்டோ மாத்திரம் எடுத்துக்கலாம் மேடம். அப்பதான் என் பொண்டாட்டி நம்புவா. 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. மனோஜ் வீட்டுக்கு வெளியே காப்பி குடிக்கிறாரு. ரோகிணியும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரோகிணி அப்படி பாக்குற? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மனோஜ். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதுவும் இவ்வளவு பெரிய வீடு. இனி நம்ம ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு இருக்கு ரோகிணி. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். ரோகிணியும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. மனோஜ் சொல்றாரு, நேம் போர்டு வந்துருச்சு போல இருக்கு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இவ்வளவு காஸ்ட்லியான கார்ல நேம் போர்டையா எடுத்துட்டு வருவாங்க? ஆமா ரோஹிணி, உனக்கு தெரியாது. அம்மா அப்பா வாங்க, நேம் போர்டு வந்துருச்சு. விஜயாவும் மத்தவங்களும் ஓடியாராங்க. விஜயா சொல்றாங்க, மனோஜ் நேம் போர்டு வந்துருச்சா? இதோட வீட்டுக்கு முன்னாடி மாட்டிய சொல்லிடுறா. மனோஜ் சொல்றாரு, சார் நீங்க வாட்டுக்கு காரை விட்டு இறங்கி வர்றீங்க, போர்டு எங்க சார்? வீட்டோட ரியல் ஓனர் கேக்குறாரு, போர்டா? என்ன சார் சொல்றீங்க போர்டான்னு? ரோமையா ஹவுஸ்ன்னு தானே அடிச்சிருக்கீங்க, எடுத்துட்டு வாங்க சார் போர்டா. தம்பி என்னப்பா பேசுற நீ? யாருன்னு தெரியாம நீயே உன்ன பேசுவியாப்பா? ரோஹிணி சொல்றாங்க, நீங்க நேம் போர்டு கம்பெனில இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சோம். இந்த வீட்டுக்கு பேரு வச்சு நேம் போர்டுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தோம். என்னம்மா சொல்றீங்க? யாரு வீட்டுக்கு யாருமா பேரை வைக்கிறது? மனோஜ் சொல்றாரு, என் வீட்டுக்கு என் பேரை வைக்கிறேன், உனக்கு என்னையா? அது உன் வீட்டுல போய் வச்சுக்க. மனோஜ் சொல்றாரு, சார் நீங்க தெரியாம சொல்றீங்க, இந்த வீட்டை நாங்க வாங்கிட்டோம். ரியல் ஓனர் கேக்குறாரு, யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? மனோஜ் சொல்றாரு, ஓனர் கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க, யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? யாருப்பா அந்த ஓனரு? மனோஜ் சொல்றாரு, சார் ஏன் சார் இத்தனை கேள்வி கேக்குறீங்க? துபாய் பிசினஸ் மேன் கதிர் கிட்ட இருந்து தான் வீடே வாங்கியிருக்கோம். அவன் ஓனர்லாம் கிடையாது, இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தவன். இத கேட்ட உடனே மனோஜ் விஜயா எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. மனோஜ் கேக்குறாரு, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ பேசுறீங்க. இங்க சார் ஓனருக்கு கால் பண்றேன். மனோஜ் ஓனருக்கு கால் பண்றாங்க. மீனா கேக்குறாங்க முத்துக்கிட்ட, என்னங்க ஏதோ பிரச்சனையா இருக்க போல இருக்கே? மீனா, வழக்கமா மனோஜ் ஏதோ பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டான். ரோகிணி கேக்குறாங்க, மனோஜ் என்னாச்சு? ரோகிணி, போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. பின்ன அவன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான், எடுத்தவன் வீட அவன் வீடுன்னு சொல்லி வித்துருக்கான்ல. மனோஜ் கேக்குறாரு, சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த வீட்டோட ஓனரே நான் தான்ப்பா. என்டையர் ஃபேமிலியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சந்திப்போம்.